வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில 2 நடிகைகள் போட்டு பொழந்திருக்காங்க. வச்சு அடிச்சு சம்பவம் பண்ணி இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்திடம் கேள்வி எழுப்பி இருக்கிறார். என்ன நடக்குதுங்க? ரேதிகா சீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க துணை நடிகை. அவங்க நிறைய படங்கள்ல தோழியா அப்படிலாம் வருவாங்க. அந்த பொண்ணு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு படத்தை போடுறாங்க. அவங்களோட ஒரு படத்துல நடிக்கும் போது எடுத்த செல்ஃபி எடுத்து போட்டு ஒரு வாழ்த்து சொல்றாங்க. இதுல ஒன்றும் பெருசா என்ன கஷ்டம் இருக்கு, இதையே நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது நமக்கு புரியுது. இவ்வளவுதான் நடந்திருக்கு. செல்ஃபி எடுத்திருக்காங்க, அந்த செல்ஃபி எடுத்து போட்டு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டாங்க. இதுக்கு கதறி இருக்காங்க ஒரு கூட்டம். அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளவு ஆபாசமான கமெண்ட்ஸையும் அவ்வளவு ஆபாசமா அதுக்கான பதிலையும் கருத்தையும் கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 47,300 லைக்ஸ், 1443 கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் ஷேரிங் அது பாட்டுக்கு பல ஆயிரம் ஷேரிங். இதுல இந்த கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம என்னென்ன பேசணுமோ அவ்வளவு பேசுற. சிக்கிட்டாரு சின்னவர், அப்புறம் அந்த அம்மா மாட்டிக்கிச்சு, இப்ப வெளியே வந்துருச்சு. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஒரு திரைப்பட நடிகை அப்படின்னாலே அவங்கள கேவலமான பார்வையில பாக்குறத முதல்ல பொது சமூகம் நிறுத்தணும். ஒரு பாலியல் பண்டமா ஏற்கனவே பெண்களை பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு. இந்த பொது புத்தியிலிருந்து சமூகம் மீண்டு வருவதுதான் பகுத்தறிவு சமூகமா இருக்க முடியும். இந்த திரை நடிகர்களை பத்தி, இந்த திரை நடிகைகளை பற்றி திரும்ப திரும்ப பேசுறது. விஜய் பத்தி பேசும்போது நம்ம அதை எதிர்த்து தான் சொன்னோம். விஜய் தெரசா அவர்களை பற்றி அவ்வளவு கேவலமா பேசும்போது அதை கண்டிச்சோம். நீங்க அடுத்தவனுடைய ஜன்னல்ல எட்டி பார்க்க வேலையை விடுங்கன்னு சொன்னோம். அடுத்தவனுடைய வாழ்க்கையில டிசைன் பண்ணாதீங்கன்னு நம்ம சொன்னோம். இது அரசியல் இல்லை, இது தனிநபர்களை அவமானப்படுத்துகிற வேலை. இதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் கத்துக்கணுமா இல்லையா? அண்ணன் சொல்றாரு, அப்படியே போய் சம்பவம் பண்ணிட்டு ஓடி வந்துருவாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். இதுதான் சம்பவமா? அந்த அம்மா பதிலடி போட்டிருக்காங்க, அந்த பொண்ணு பதிலடி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? ஏங்க எனக்கு தெரிஞ்சு என்னங்க இவ்வளோ லைக்ஸ், ஓ மை காட், இவ்வளோ கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா அரசியல்லாம் பேசி வச்சிருக்கீங்க. அந்த அம்மா இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு படத்துல நடிக்கும் போது அவரோட எடுத்த செல்ஃபியை தான் அவருடைய பிறந்த நாளைக்கு நான் போட்டேன். இதுல கோட் படத்துலயும் நான் நடிச்சிருக்கேன், ஆனா ஒரு சின்ன ரோல் தான் நான் நடிச்சிருக்கேன். அதனால நான் விஜய் சாரோட நான் போட்டோ எடுக்க முடியல. ஒருவேளை நான் அதை எடுத்திருந்தேன்னா அவர் பிறந்த நாளைக்கு அந்த போட்டோவை போட்டு நான் வாழ்த்து சொல்லியிருப்பேன். நான் என்னோட கோ ஆக்டர்ஸ், என்னோட கூட நடிக்கிற நடிகர்களோட நான் புகைப்படம் எடுத்தேன்னா அவங்க பிறந்த நாளைக்கு அதை போட்டு நான் வாழ்த்து சொல்லுவேன். நீங்க கோவத்தெல்லாம் ஏன் கமெண்ட்ல காட்டாதீங்க, நீங்க ஓட்டு போடுறதெல்லாம் காட்டுங்கன்னு அந்த பொண்ணு பேசியிருக்கு. பாருங்க. மை காட், இந்த ஒரு போட்டோக்கு இவ்ளோ லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ். இது சரவணன் இருக்க பயமே அப்படின்னு ஒரு படம் பண்ணேன் நான் உதயா சாரோட. அப்போ எடுத்த செல்ஃபி. அதனால தான் அவரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணியிருக்கேன். கோட்லயும் ஒரு சான்ஸ் வந்ததுங்க, ஆனா அது கொஞ்சம் குட்டி ரோல் அப்படின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தோணுது விஜய் சாரோடையும் ஒரு போட்டோ எடுத்திருக்கலாமே. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் என்னோட கோ ஸ்டார்ஸ் அண்ட் அவங்களோட நான் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க பர்த்டேக்கு போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ கமெண்ட் கீழே போட்டிருக்கீங்க அண்ட் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் வியூஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் இதை ஏன் கமெண்ட்ல காட்டி யூஸ் இல்லைங்க. உங்களோட ஓட்டிங்ல யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஸோ திஸ் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் இஃப் யூ கமெண்ட் ஆன் மைண்ட். நியாயம் தானங்க? எதுக்கு இந்த வேலை? குறைந்தபட்சம் அடிப்படையான அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில எட்டி பார்க்க கூடாதுன்ற குறைந்தபட்ச நாகரிகத்தை விர்ச்சுவல் வாரியர்ஸ் கத்துக்கங்க. இது ஒண்ணு. இன்னொருத்தர் போட்டு பொழந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னா நடிகை வினோதினி. நிறைய அரசியல் பேசுவாங்க, நிறைய அரசியல் கருத்துக்களை பேசுவாங்க. அதுவும் சட்டையரா, அதுவும் அப்படி கேலி பண்ணிட்டு போற மாதிரி அவங்க நிறைய அரசியல் பேசுவாங்க. வீடியோஸ் போட்டிருக்காங்க, நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அவங்க ஒரு படத்தை ரேகை அப்படின்ற ஒரு படத்தினுடைய விழால இருக்கிறாங்க. அப்ப மேடையில அவங்க கிட்ட கேள்வி கேட்ட ஒரு பத்திரிகை நண்பர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன மேடம் நிறைய அரசியல்லாம் பேசுவீங்க, இப்ப எதையுமே காணமே அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. மக்கள்லாம் அதுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைச்சீங்க. ஒரே அடிதான். மக்கள்லாம் அதுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைச்சேன் சொல்லிட்டு அவங்க பதில் சொல்ற உதாரணம் சொல்றேங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்களே, அவங்க குடும்பமே அதை கடந்து போகும்போது இந்த ஆட்டு மந்தைகளுக்கெல்லாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பேசுறது இல்லைங்க, விரக்தி ஆயிருச்சுங்க அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அப்போ 41 பேர் இறந்து போனாங்க. அவங்க வீட்டுல மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. அதையெல்லாம் கடந்து எங்க அண்ணன் வருத்தப்பட்டாரு, எங்க அண்ணன் அழுதுட்டாரு, எங்க அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, எங்க அண்ணன் சாப்பிடல
அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மந்தை கூட்டத்தை அரசியலா ரெடி பண்ணி வச்சிருக்கோமே, இவங்களுக்கு நான் ஏன் அரசியல் பேசணும், இவங்களுக்கு நான் ஏன் பேசணும், எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு வினோதினி தோழர் அவங்க பேசியிருக்கிறாங்க. ரெகுலரா இந்த வீடியோஸ் மெசேஜ் ஓரியன்டா போட்டு இருந்தீங்க சோசியல் மீடியால, இப்ப சமீப காலமா குறைஞ்சிடுச்சு, ஏன் போடுறது நீங்க? இந்த மக்கள் அதுக்கு ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள், 41 உயிர்கள் கரூரில் போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போகிறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மாதிரி விரக்தியாக இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, மந்தை கூட்டங்களை சரி செய்வதுதான் நம்முடைய வேலையே. மந்தை கூட்டமாக தான் இருப்பாங்க. இந்த மந்தை கூட்டங்களை உட்கார வச்சு பேசி சரி பண்ணி புரிய வச்சு அரசியல் படுத்துவதுதான் நம்மை போன்றவர்களுடைய வேலை. ஆனா அவங்க பேசுறதுலயே ஒரு கருத்து இருக்கு. மொத்தமா சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகள்னு ஒருத்தவங்க ஒரு பதில சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா மொத்த கூட்டமும் அதை நோக்கி போவது என்பது சிறந்த அரசியலா இருக்காரு. இது விஜய்க்கே ஆப்பாயிரும் பாத்துக்கங்க. ஆக 2 நடிகைகளும் சேர்ந்து போட்ட அடிச்சிருக்கிறாங்க, புரியும்படி சொல்லி இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க.